நடிகை கௌரி கிஷன் தாம் உருவ கேலிக்கு உள்ளாக்கப்பட்டதாக வேதனை தெரிவித்ததை அடுத்து திரையுலகினர் உட்பட பல்வேறு தரப்பினரும் அவருக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். விஜய் சேதுபதி த்ரிஷா நடிப்பில் மாபெரும் வெற்றி பெற்ற 96 படத்தில் பள்ளி பருவ நாயகியாக நடித்து புகழ்பெற்றவர் நடிகை கௌரி கிஷன். தற்போது அபின் ஹரிஹரன் இயக்கத்தில் அறிமுக நடிகர் ஆதித்யா மாதவனுடன் இணைந்து கௌரி கிஷன் நடித்த அதர்ஸ் திரைப்படம் திரைக்கு வந்தது. முன்னதாக இந்த படத்தின் விளம்பரத்திற்காக நடந்த செய்தியாளர் சந்திப்பில் படத்தின் பாடலில் நடிகையை தூக்கினீர்களே, நடிகையின் எடை என்ன என்று நடிகர் ஆதித்யா மாதவனிடம் யூடியூபர்கள் சிலர் கேள்வி எழுப்பினர். இதனை குறிப்பிட்டு தாம் உருவ கேலிக்கு உள்ளாக்கப்பட்டதாக நடிகை கௌரி கிஷன் வேதனை தெரிவித்திருந்தார். ஹீரோ கிட்ட கேக்குறாரு என்னோட வெயிட் என்னன்னு. என்கிட்ட எதுவும் கேட்கல. என்கிட்ட கேரக்டர் பத்தியும் படத்தை பத்தியும் எதுவும் கேட்காம டைரக்டா இன்டைரக்டா கேக்குறீங்க என் வெயிட் என்னன்னு. அது எப்படி கரெக்டா இருக்கும்? அது தப்பு தாங்க. அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தான். அதனாலதான் நான் இப்ப ரியாக்ட் பண்றேன். செய்தியாளர்கள் என்ற பெயரில் சிலர் செய்யும் தரமற்ற செயலை எதிர்த்து யாரும் கேள்வி எழுப்ப மாட்டீர்களா என்றும் கௌரி கிஷன் கேட்டிருந்தார். இந்நிலையில் அவருக்கு ஆதரவாக திரையுலகினர் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். எந்த நடிகரிடமும் அவரது எடை என்ன என்று கேட்பதில்லை என்றும், ஆனால் ஒரு நடிகையிடம் ஏன் இப்படிப்பட்ட கேள்வி கேட்கிறார்கள் என்றும் பாடகி சின்மயி எக்ஸ் தளத்தில் பதிவு செய்துள்ளார். இதனிடையே நடிகை குஷ்பு இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் செய்தித்துறை இன்று தன் மதிப்பையும் நம்பகத்தன்மையையும் இழந்துவிட்டது என்றும், சிலர் பத்திரிகை துறையை தாழ்த்தி அசிங்கமான நிலைக்கு தள்ளிவிட்டனர் எனவும் வேதனை தெரிவித்துள்ளார். இயக்குனர் ப. ரஞ்சித்தும் நடிகை கௌரி கிஷனுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ளார். கௌரி கிஷன், உங்கள் தைரியத்தை பாராட்டுகிறேன் என்றும், அந்த நிருபரின் செயலும் கேள்வியும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது மற்றும் வெட்கக்கேடானது எனவும் இயக்குனர் ப. ரஞ்சித் எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். அதர்ஸ் படத்தில் நடித்த நடிகர் ஆதித்யா மாதவனும் தனது மௌனத்திற்கு மன்னிப்பு கோரினார். யாரையும் உடல் ரீதியாக இழிவுபடுத்துவதை தான் ஏற்கவில்லை என்றும், எதிர்பாராத விதமாக நடந்ததால் அதிர்ச்சியில் உறைந்துவிட்டேன் என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.